ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தொன்ன பிரியாணி மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் ஹோல் ஸ்பைஸும் போட்டு அதில் கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் சேர்த்து கலரிக்கணும். அது எப்படி வேக வைக்கணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த அரைச்ச விழுதியும் வந்து அதில் சேர்த்துக்கணும். அதுவும் வந்து எப்படி அரைக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ்லாம் அதில் போட்டுட்டு 3 தடவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து தண்ணியே இல்லாத மாதிரி சுருண்டு வரும். அந்த பதத்தில் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடணும். அதில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு அப்படியே 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ மட்டன் கிரேவிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா போட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா சால்ட்டே பண்ணி